எந்த பார்ட் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோன்றதே எங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீனில் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகுறது என்னன்னா, லைக் இப்போ நாங்கள் ஒருத்தவங்க ஸ்க்ரீன் பண்ணுறோம், அவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு லம்ப் இருக்கு அப்படின்றது வந்து எங்களுக்கு கிரீன் கலர் ஸ்க்ரீன்ல ரெட் கலர் மார்க்ல எங்களுக்கு மார்க் ஆகும். ஸோ ரெட் கலர் மார்க் இருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் கேஸ். பாசிட்டிவ் கேஸ்னா இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் லம்ப். அது வந்து கேன்சர் லம்பா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபைப்ராய்ட்ஸா இருக்கலாம், இல்ல கொழுப்பு கட்டியா இருக்கலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் லம்ஸா இருக்கலாம். ஸோ இது எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கும் போது அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சில பேர் அந்த சுச்சுவேஷன்ல பேனிக் ஆயிடுவாங்க, நமக்கு கேன்சர் தான் இருக்குன்றது. ஸோ அது வந்து என்னன்னா கேன்சரா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எனி லம்பா இருக்கலாம். இன்னொன்று என்ன, இது வந்து ஈஸியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மூலியமாக தான் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெரிய நெட்வொர்க் தேவை அப்படியும் இருக்காது. மேக்ஸிமம் நாங்கள் ஸ்க்ரீனிங் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே வந்து கிளவுட்ல சேவ் ஆனதுனால நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு பர்சனுக்கு 8 to 10 minutes ஆகும். அது வந்து டைமிங் எப்படி சேஞ்ச் ஆகும்னா ஒவ்வொரு பர்சனோட சைஸ் டிஃபர் ஆகும். ஸோ சைஸை பொறுத்து ஒவ்வொரு பர்சனுக்கான டைமிங்கும் நமக்கு சேஞ்ச் ஆகும். மற்றபடி இதில் பெரிய டிஃபிகல்ட்டிஸ் 100% பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. நமக்கு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு பிளேஸ்லேயே பண்ணால் போதும். ரிப்போர்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து த்ரூ வாட்ஸ்அப் அனுப்பிடுவோம். பாசிட்டிவ் கேஸ்னா சேம் டே அனுப்பிடுவோம். நெகட்டிவ் கேஸ் இருக்கிற சான்சஸ் வந்து நெக்ஸ்ட் டே நமக்கு ரிப்போர்ட் ஃபார்வர்ட் பண்ற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இந்த டிவைஸ் தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இதுக்கு நாங்கள் உண்மையிலே தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கலைவண்ணன் சார் தான். ஏன்னா இந்த இனிஷியேட்டிவ் பற்றி பேசும்போது அவங்க இது நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகணும்னு நினச்சாங்க. இன்றைக்கி அது 20,000 பெண்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நாங்கள் இன்னும் கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு அண்ணாதுரை சார் சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஆர்மியோட இடி சார். ஸோ கண்டிப்பாக நாங்கள் இது தொடருவோம். எங்களுக்கு என்னென்னா இது மேக்ஸிமம் பீப்புள் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அதுதான் நாங்கள் எங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா இது மேக்ஸிமம் பீப்புள் போய் ரீச் ஆகணும். சோஷியல் மீடியாவில் ரீச் ஆச்சுன்னா மக்கள் நிறைய பேர் இதுக்கு முன் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விஷயங்களை வருஷம் ஹெல்த்துக்கு எப்படி பண்ணிக்க ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதையும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். அதை நோக்கி தான் இந்த பிரஸ்ட் கேன்சர் ஃப்ரீ இந்தியா 2030 டிரைவ் நாங்கள் இந்தியா டன்ஸ்பிக் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். 2018 பார்லிமெண்ட்டில் பண்ணோம். அப்போது சுமித்ரா மகாஜன் மேடம் இந்த இனிஷியேட்டிவ் வந்து பிரஸ்ட் கேன்சர் ஃப்ரீ இந்தியா 2030 சொல்லி அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ இன்றைக்கி அது கண்டினியூவாக எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குது. வி ஆர் வெரி ஹாப்பி. இன்றைக்கி நம்ம எம்பி வந்து இந்த விஷயத்தை பற்றி சொன்னது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்கவுங்க தொகுதியிலே எம்பிஸ் பண்ணாலே இன்றைக்கி இந்தியா முழுக்க நம்ம நிறைய விஷயங்களை இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். பெண்களுடைய இந்த மாதிரி ஒரு டெட்டர் டிசீஸ்லேருந்து சேவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, எங்கள் எல்லாரையும் ஆனர் பண்ணுறோம். எங்கள் சாரை நாங்கள் ஆனர் பண்ணி ஆகணும். ஸோ எப்பயுமே எங்கேயே அழகு பார்த்துட்டு பண்ணுற கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் சார் டு